ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகி சமையலறை. இன்னைக்கு சொரக்காய் வச்சு ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பிரியாணி மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் தட்டைப்பயிறு சேர்த்து செய்யும்போது இது லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டைப்பயிறு வேக வச்சு எடுத்துக்கலாம். இங்கே 3/4 கிளாஸ் அளவுக்கு தட்டைப்பயிறு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். இது ஓவர் நைட் ஊறட்டும். இப்போ ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு தட்டைப்பயிருக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு 3 விசில் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஊற வச்சும் செய்யலாம், இல்லைன்னா அப்படியே பயிரை வேக வச்சும் எடுத்துக்கலாம். இங்கே ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாணிக்கு போடுற மசாலா எல்லாம் போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இங்க 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும். அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு தக்காளி நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3/4 பங்கு தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்து விட்டுறலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடணும். வெந்ததுக்கு அப்புறமா இங்கே 1/2 கிலோ அளவுக்கு சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ இந்த சாப்பாட்டுக்கு ஃபுல்லாக எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பை சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை சொரக்காயும் நல்லா கலந்து விட்டுறலாம். சொரக்காய் ஓரளவுக்கு 25% குக் ஆனால் போதும். இப்போ அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே ஒரு மூடி தேங்காயும் ஒரு 2 ஸ்பூன் சோம்பும் சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இங்கே 2 கிளாஸ் நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு ரைஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு பிரியாணி ரைஸ் சேர்க்கணுன்னாலும் அதுவும் சேர்த்து பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் நார்மல் சாப்பாடு ரைஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ தேங்காய் பால் எடுத்ததும் ப்ளஸ் நம்ம இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளோ ரெகுலராக தண்ணி ஊற்றுவோமோ அதுவும் சேர்த்து தேங்காய் பால் கூட சேர்த்து மெஷர் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்கேன். இங்கே 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். சொரக்காயிலையும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும்ன்றதுனால கரெக்டாக இருக்கும். இந்த இப்போ வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற தட்டைப்பயிரையும் ரைஸில் சேர்த்துடலாம். இங்கே 2 கிளாஸ் அரிசி போட்டதுனால 3/4 கிளாஸ் தட்டைப்பயிறு வேக வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டாக வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சுண்டுற வரைக்கும் ஓப்பன்லேயே குக் ஆகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டுட்டு மூடிட்டு விசில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ விசில் எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நம்ம சாப்பாடு ரொம்ப கரெக்டாக வெந்து வந்திருக்குது பாருங்க. இதே மெத்தட்ல நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.